ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வீடியோவில் சைஸ் 38 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டு பார்க்கலாம். சைஸ் 38 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பேக் பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாடியோட அகலம் 38, அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச் கிடைக்கும். ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் 11. முன்பக்க உயரம் வந்து 16. நான் சொல்கிற அளவுகளில் கிளாத்தில் நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வரும். பாடியோட அகலம் 11 இன்ச்சையும் முன்பக்க உயரம் 16 இன்ச்சையும் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.25 இன்ச்சிலேருந்து ஷோல்டருக்கு 3.5 இன்ச்சு, தையலுக்கும் சேர்த்து தான் அந்த 3.5 இன்ச்சு. 1/2 இன்ச்சு வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சு வந்து கை பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் 3.5 இன்ச்சு. ஆம்கோலோட உயரம் வந்து 6 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு. இந்த 2.25 இன்ச்சு கழுத்தகல் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் முன்கழுத்து இறக்கம் 5 இன்ச்சுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3.5 இன்ச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதையும் ஆம்கோலோட உயரம் 6ஐயும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பின்பக்கம் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டிருப்போம். ஆனால் ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படி மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா கை சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி 1 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குடஞ்சி வெட்டுறதுனால நம்மளுக்கு அந்த கை சுருக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி கழுத்து சைடு நல்லா யூ சேஃபில் வேணும் அப்படின்றவங்களுக்கு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு நார்மலாக போதும் அப்படின்றவங்களுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டுக்கோங்க. 38 ப்ளவுஸ்க்கு முன் கிராஸ் உயரம் வந்து 13. இந்த 13 எப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து தான் மொத்தம் 13 இன்ச். அந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறம் கழுத்து பீஸ் பக்கம் வந்து கீழே இருந்து மேலே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்ச்சுக்கும் இந்த 1.5 இன்ச்சுக்கும் சேர்த்து ஒரு வளைவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஆம்கோல் சைடு கீழேருந்து மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி நான் வளைவு போட்டது போலயே வளைவு போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி வளைவு போட்டு கட் பண்ணோம் அப்படின்னாதே கப் ஷேப் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.